வணக்கம். இன்னா செய்யாமை அதிகாரத்தின் 6வது குறள். நேத்தனை பார்த்தோம். நமக்கு எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ அதை வலியுறுத்துகிறார் இங்கே. இன்னா என தான் உணர்ந்தவை துன்னாமை வேண்டும் பிறன் கண் செயல். இன்னா என தான் உணர்ந்தவை துன்னாமை வேண்டும் பிறன் கண் செயல். இன்னின்ன செயல்கள் துன்பத்தை தரக்கூடியவை. நெருப்பில் கையை வச்சா சுட்டுடும், குச்சியால் அடித்தா வலிக்கும், கல்லால் அடித்தா ரத்தம் வரும், சொல்லால் அடித்தால் வடுவாகி போகும். இத்தனை இருக்குது உலகத்தில், இவ்வளவு துன்பங்கள் இருக்குது. ஆனால் இந்த துன்பங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இன்னாதவைன்னு ஒதுக்குறோம் இல்லையா? இது நமக்கு யாராவது கல்லடி போட்டுக்கணும்னு ஆசைப்படுவோமா? நெருப்பில் போய் சுட்டுக்கணும்னு நினைப்போமா? யாருமே நினைக்க மாட்டோம் இல்லையா? அப்போ இன்னா என தான் உணர்ந்தவை, நாம் உணர்ந்த செயல்களை இவை துன்பத்தை தரக்கூடியவை என்று நாம் உணர்ந்து விட்டோமானால் அதை என்ன செய்ய மாட்டோம்? ஒருபோதும் செய்ய மாட்டோம். அதைத்தான் என்ன சொல்கிறாரு? துன்னாமை வேண்டும் பிறன் கண் செயல். துன்னாமை என்றால் ஒருபோதும் செய்யக்கூடாது. துன்னாமை என்றால் ஒருபோதும், ஒரு பொழுது கூட, எப்பயுமே நீ என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களுக்கு அந்த துன்பத்தை ஒருபோதும் செய்யாதே. உனக்கு துன்பத்தை தரக்கூடியது என்று நினைக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் மற்றவர்களுக்கும் நீ உன்னுடைய வாழ்நாளில் செய்து விடாதே. அப்படி நீ செய்தால் அறச்செயலில் இருந்து மாறுபட்டவனாக கருதப்படுகிறாய் என்று வள்ளுவம் எடுத்துரைக்கிறது. நன்றி. நாளை அடுத்த குறளில் மீண்டும் உங்களை நான் சந்திப்பேன். நன்றி.